எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி டிராப் கேப்ஸை மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஆட் பண்ணலாங்கிறத பத்தி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை எல்லாம் உங்களால பார்க்க முடியும். முதல்ல டிராப் கேப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீங்க நிறைய புக்ஸ்ல, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல, டாக்குமெண்ட்ஸ், வெப் பேஜஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பெருசா இருக்கும். அது நிறைய லைன்ஸுக்கு வரும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா படிக்கிறவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு ஒரு விதமான ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த டிராப் கேப் ஸ்டைலை ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் சைஸை வச்சு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணனா மற்ற லைன்ஸோட ஸ்பேசிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போனா எப்படி எக்ஸாக்டா டிராப் கேப்ஸை ஆட் பண்ண முடியும்னா, ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கர்சர் வச்சுட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் அ டிராப் கேப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா நன் தான் செலக்ட் ஆயிருக்கும். நம்ம டிராப் கேப் ஆட் பண்றதுக்கு டிராப் இல்லனா இன் மார்ஜினை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிராப்ட செலக்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம டிராப் கேப் ஆட் பண்ணிட்டோம். எந்த ஒரு லைன் ஸ்பேசிங்கும் மாறவே இல்லை. அடுத்தது இன் மார்ஜினை செலக்ட் பண்ணா இந்த மாதிரி மார்ஜினுக்கு வெளியில டிராப் கேப் ஆட் ஆகும். இதுவும் ஒரு ஸ்டைல். இங்க டிராப் கேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணனா இந்த இடத்துலயும் நம்ம பொசிஷனை செலக்ட் பண்ணலாம். கூடவே ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளவு லைன்ஸுக்கு டிராப் கேப் லெட்டர் வரணுங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணுங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் டிராப் கேப்பை நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைலை வச்சுட்டு டிஃபரெண்டா டிராப் கேப் யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம்.